மதுர் சத்யாவோட கோணத்துக்கு திரு மதுர் சார், இது வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தகவல், எதுவுமே அதிகாரப்பூர்வ செய்தி கிடையாது. இந்த தகவல் அரசியல் எப்படி அப்படின்னா, தகவலை கசி வர்றது, அது நல்ல ரியாக்ஷன் வந்தா அதை நாங்க தான் சொன்னது அப்படின்னு ஒத்துக்கிறது, கெட்ட ரியாக்ஷன் வந்தா எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறது. இது மாதிரி ஒரு மானங்கட்ட கோலத்தனமான அரசியலை தமிழ்நாடு பார்த்தது கிடையாது, இந்தியாவும் பார்த்தது கிடையாது. நான் பேசும்போது குறுக்கிடாதீங்க. நான் பேசும்போது நிறைய நீங்க தடுக்கணும். என்ன தடுக்கணும்? இது மாநகர அரசியல் தான். கட்டுப்படுத்தி இது வரைக்கும் என்ன சார், நாங்களும் கோவத்துல இருக்கோம், நாங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. இதுல என்ன பாதிக்க உங்களுக்கு தவிர என்ன சம்பந்தம்? நீங்க அதிகாரப்பூர்வ புஷன் இருக்கீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் ஆதரவு கருத்து, அதிகாரப்பூர்வ கருத்து கிடையாது. நான் பேசும்போது குறுக்கிடாதீங்க. நீங்க பேசும்போது சும்மா தானே இருந்தேன் நான். அதாவது இந்த தகவல் அரசியல் பண்ண வக்கில் அதை பண்ற அரசியல் இது. அதாவது என்னது, கரூர்ல திமுகவோட அழுத்தம் இருக்குதான். மகாபலிபுரம் என்ன டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில இருக்குது? மகாபலிபுரம் திமுக ஆட்சியில தானே இருக்குது. அப்புறம் மண்டபம் கிடைக்கல. ஒரு மண்டபத்துக்கு பர்மிஷன் வாங்க வக்கில் அது நீங்களே எப்படி தமிழ்நாடு ஆட்சி பண்ண போறீங்க? மண்டபத்துக்கு பர்மிஷன் கொடுத்த லெட்டர் காட்டுங்க, எஸ்பிட்ட கொடுத்த லெட்டர் காட்டுங்க, டிஜிபிட்ட, எல்லா இடத்துக்கும். அது சின்ன நிகழ்வுனா கூட ரெஸ்பான்ஸ் வரும், அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து வெளியே போடுங்க. இன்ன வரைக்கும், அதாவது முன்னாடிலாம் கலாச்சிட்டு இருந்தோம், வெறும் அறிக்கையை மட்டும் விடுறாரு. இப்ப அறிக்கை கூட கிடையாது. 30 நாளா அவர் சும்மா உட்காந்துருக்காருன்னு எல்லாம் கலைக்கிறாங்க. சும்மா தாங்க உட்காந்துருக்காரு. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு? இது வரைக்கும் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? அரசியல் ரீதியாக அவர் வீட்டுல 1008 பண்ணலாம். அரசியல் ரீதியாக என்ன பண்ணாரு? 30 நாளா ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே கிளிக்கல. ஆனா தகவல், எல்லா இடத்துலயும் தகவல், அதிகாரமே இல்லாத, அதாவது இன்ன வரைக்கும் சார் 30 நாள் ஆச்சு, ஒரே ஒரு தாவேகா சார்பாக செய்தி தொடர்பாளர் கூட உங்க சேனல்லையும் எந்த சேனல்லையும் வரல. ஆதரவுன்னு போட்டுக்கிட்டு கண்ட வதந்தியை அடிச்சு விடுறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஆனா இதை வச்சுக்கிட்டு நாங்க வந்து தாவேகாவை அசஸ் பண்ணோம், தாவேகாவுக்கு வாக்கு போடணும், இவரை முதலமைச்சர் ஆக்கணும், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல். அவங்க வந்து லக்ஷ்மி தோழர் வந்து ரொம்ப நாகரிகமா சொன்னாங்க, இது ரொம்ப தவறுன்னு. நான் சொல்றேன், இது ஒரு மானகட்ட அரசியல், முதுகெலும்பற்ற அரசியல். அதாவது அஜித்குமார் வீட்டுக்கு போனா கூட்டம் வராது, 41 பேர் வீட்டுக்கு போனா கூட்டம் வரும் அப்படின்னா நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? யாரை கொச்சப்படுத்துறீங்க? உங்க ரசிகர்கள் நீங்க கொச்சப்படுத்துறீங்க. ஜீரோ டாலரன்ஸ். எங்க ரசிகர்கள் வந்தா தடியடி அடிச்சு நவுத்து அப்படிங்கிறது யாரை அசிங்கப்படுத்துறீங்க? அப்ப இந்த மாதிரியான முட்டாள் மக்களுக்கு தான் எங்க ஓட்டு வேணும், எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றது மக்களை ரொம்ப சிறுமையா பார்க்கறது, சந்துக்குள்ள வாழ்றாங்க. இதெல்லாம் ஒரு ஆர்கியுமெண்டா? இந்த அர்த்தத்தில் சொன்னேன், அந்த அர்த்தத்தில் சொன்னேன், எந்த அர்த்தத்தில் சொன்னாலும் இதெல்லாம் இழிவான பார்வைங்க, மேட்டிமைத்தனமான பார்வை, பண்ணையார் பார்வை. அந்த பண்ணையார் பார்வையோட உச்சமா தான் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறத 30 நாள் மௌனம் காத்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து பாக்குறது. சரி, அரசியல் கட்சியில, பெரிய அரசியல் கட்சியில கரூர் சம்பவத்தை விட்டுருவோம், அவரை எதுவுமே தப்பு சொல்ல வேணாம். 30 வருஷமா வேற என்ன அரசியலை தலையிட்டீங்க? இந்த கரூர் சம்பவத்தை தவிர 30 நாளா வேற என்ன ஒரு துரும்பாச்சும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அசிச்சிங்களா? ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அசம்பாவிதம் நடந்தா வேற எந்த விஷயத்திலுமே தலையிடாம அதிலே மூழ்கி கிடக்கிறது கிடையாது. சரி, வரலாறு காணாத ஒரு அசம்பாவிதத்தை சந்திச்சிட்டீங்க, அதுக்கு மட்டும் என்ன பண்ணீங்க? இன்ன வரைக்கும் நான் தான் சொல்றேன், அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே வெளியே வரல, யாருமே வெளியே வந்து இது நடக்க போகுது அப்படின்னு தகவல் கொடுக்கல. இன்னைக்கு சரி எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, விஜய் வெளியே வர வேணாம், வந்து புஷி ஆனந்த் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியதானே? புஷி ஆனந்த் எங்க? நிர்மல்குமார் எங்க? ராஜ்மோகன், கொள்கை பருவச் செயலர் ராஜ்மோகன் எங்க? ஒரு கட்சியே காணாம போனது, 404 நாட் ஃபவுண்டா இருந்தது. தமிழக வரலாறுலையோ, இந்திய வரலாறுலையோ, உலக வரலாறுலையோ கூட கிடையாது. அதாவது தலைமறைவாக இருந்த பெரும் பெரும் போராளிகள் பிரபாகரன் அவர்களோ, ஒமர் முக்தர் அவர்களோ கூட ஒரு வெட்டித்தனமான அரசியல், கோலத்தனமான அரசியல். இதுக்கு தமிழர் அரசியல், தமிழக வெற்றி கழகம் சொல்லிக்கிறது தமிழ் மக்களுக்கு அவமானம். தமிழ் மக்கள் இதையே அங்கீகரிக்க மாட்டாங்க. 20% சென்சஸ் சர்வே எடுத்தாங்க, எந்த எடுத்தீங்க? எல்லாம் சும்மா தகவல், மீம் போட்டுக்கிட்டா 20%, 25%. ஏன்னா தமிழ் மக்கள்லாம் இழிச்சவங்களா இருக்கிறாங்கல்ல, வாங்க 20% பேர் உங்களுக்கு வாக்கு போடுவோன்னு. எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் கிடையாது, எந்த ஆய்வும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த போராட்டமும் கிடையாது, ஆர்ப்பாட்டமும் கிடையாது. 41 பேர் உயிரிழந்து நீங்க நிஜமாவே திமுக தான் பண்ணிருக்குன்னு நினைச்சா இந்நேரத்துக்கு தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்கணும். ஆனா உங்க ரசிகர்கள் உங்களை பார்க்க வந்தவங்க செத்தது கூட நீங்க வீதிக்கு வரமாட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க பாதிக்கப்பட்டா என்ன பண்ணுவீங்க? அரசியல் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க ரைஸ் பண்றீங்க. அரசியல் அழுத்தத்தினால தான் அவரால் கரூர்ல மண்டபம் கிடைக்கல, போக முடியலன்னா மகாபலிபுரத்துல மட்டும் எப்படி மண்டபம் கிடைச்சது? அது என்ன அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு அங்க மண்டபம் இருக்காதா, ஹால் இருக்காதா, வீடு இருக்காதா? இல்ல அந்த அதிமுக தான் வரிஞ்சு கட்டிட்டு வக்காலத்து வாங்குறாங்களா, அவங்களுக்கு மண்டபம் இருக்காதா, அவங்களுக்கு ஹால் இருக்காதா, அவங்க கட்சி ஆபீஸ் இருக்காதா? என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? மண்டபம் கொடுக்கறது என்ன அப்படி என்ன பெரிய ஒசாமா பின் லாடன் பதுங்கி இருக்கிறாங்க அந்த மண்டபத்துல எல்லாம்? பாகிஸ்தான் தூதர்கிட்ட கேட்கணும், அசிங்கமா இருக்கு, கேனத்தனமா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு ஆர்கியுமெண்டா என்டர்டெயின் பண்றவங்க இருக்கு. மதுர் சத்யா ஒரு விஷயம் இல்ல, திரு நரேஷ் சொன்னது வந்து ஆறுதல் பெறுவதற்காக அல்லது ஆறுதல் சொல்லுவதற்காக அவங்கள கூப்பிடல, அவங்க எல்லாமே ஒரு குடும்பம், எல்லாரையும் மீட் பண்ணுன்றதுக்காக கூப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆர்கியுமெண்ட்டை சொல்றாரு. ரெண்டாவது, இல்ல பஸ் பிடிச்சு வர்றாங்கல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், உயிரை பறிகொடுத்த குடும்பத்தினர், வர்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வர்றதெல்லாம் நம்ம வந்து நான் வந்து மக்கள் எல்லாம் குறை சொல்லல,
மக்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க, மக்களுக்கு வேறு வழி இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த மக்களை ஆனால் அந்த மக்களை துன்பப்படுத்துகிறாங்க இல்லையா? இவ்வளோ யாராவது சார் உங்கள் சொந்தக்காரங்க, நீங்கள் வந்து அரசியல் பிரச்சனைலாம் வேணாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு துக்கம் நடக்குது அப்படின்னா உங்களாலே வர முடியல, எனக்கு வந்து கிட்னியில் கல் இருக்குது, ஏதாவது ஒரு உடல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட என்ன பண்ணுவீங்க? குணமானதுக்கப்புறம் போய் பார்ப்பீங்களோ இல்லையா? அந்த பாதிக்கப்பட்டவங்கள உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்கிறது அப்படிங்கிறது தமிழர் அறம் அப்படின்லாம் இல்லை, மனித அறத்துக்கே எதிரானது அப்படிங்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வந்து பார்க்க சொல்கிறது ஆறுதல் சொல்லலை, அவங்க சந்திக்கலாம், வேறு எதுக்கு சந்திக்கிறாரு? பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் இழந்தவங்க, பிள்ளையை இழந்தவங்க, தகப்பனை இழந்தவங்க, அவங்கள சந்திக்கணும்னா என்ன? ஆறுதல் தானே. இப்போ ஆறுதலுக்கு தானே சந்திப்பாங்க, வேறு என்னத்துக்காக சந்திப்பாங்க? இல்லை மன்னிப்பு கேட்குறாரா, அதை வெளியே வந்து சொல்லுங்கள். அவங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டேன், இல்லை விஜய் அதிகாரப்பூர்வ தகவலாக ஆதவர்ஜனா வந்து சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டார். இன்னைக்கு கூட அவர் அழுதாரா, காலில் விழுந்து அழுதாரா, அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரா, இல்லை வந்து குழந்தைகளை கூட்டு வராதுன்னு சொன்னனே கூட்டு வந்துட்டீங்களே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே அஃபிஷியல் சேனல் கிடையாது. இதெல்லாம் திருப்பி ஸ்பெக்குலேஷனில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கு இவருக்கு சிம்பத்தி கார்டு கொடுக்கறதுக்கும் யாருக்கும் இங்கே நேரமும் கிடையாது. அந்த அளவுக்கு நாங்களாம் திறந்தாழ்ந்து போல. ஏன்னா ஒரு சின்ன தொண்டர் ஏதோ ஒரு அடிப்பட்டா கூட அந்த ஊருக்கு போய் பார்க்கறது தான் தமிழ்நாடு அரசியலில் எல்லா அரசியல்லையும் அதான் மரபாக இருக்குது. எல்லாரும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஒன்றும் வானத்துல இறங்கி வரல. கூடாது, கூட்டம் கூடாது, ஒரு நெரிசலான தெருவுல விஜய் மாதிரி தலைவர் போனார்னா நெரிசலான தெருல வாக்கு மறுபடியும் கூட்டம் பயங்கரமா இல்ல. அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் வாக்கு போட்டோம், பங்களால இருக்கிறவங்க மட்டும் வாக்கு போட்டோம், அதை வச்சுட்டு நீங்க ஜெயிச்சுக்கோங்க. நெரிசலான இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாதுன்னா அப்ப அவங்களாம் பிரஜைகள் இல்லையா? அவங்களாம் மக்கள் இல்லையா? அவங்களாம் ஆடு மாடா? என்ன வாதம் அது? நெரிசல்னு நெரிசலான வீட்டுக்கெல்லாம் யாருமே போனது கிடையாதா? இல்லை அங்கே வாழ்றவங்களா மக்கள் கிடையாதா? இல்லை இது வரைக்கும் அங்கே போன அரசியல் தலைவர்கள் கிடையாதா? சும்மா ஏதோ விஜய் ஏதோ வானத்துலேருந்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவரால் போக முடியாது, பாதுகாப்பு கொடு. யாருங்க பாதுகாப்பு கொடுக்கணும்? நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல போகிறதுக்கு ஏற்கனவே போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு 1000 போலீஸை போட்டு 1 கிலோமீட்டர் கிரீன் கார்டு அமைச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? யார் நீங்கள்? இந்த நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அவ்வளோ ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னா கூட இவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. ஏதோ திடீர்னு இவர் வருவாராம், உச்சத்துலேருந்து விட்டுட்டு வருவாராம். இவருக்கு திடீர்னு நாங்கள் கரூர்லேருந்து திருச்சி வரைக்கும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமல், செக் போஸ்ட் இல்லாமல், அவ்வளோ போலீஸ் போட்டு முன்னாடி பந்தோபஸ்த் போட்டு கொடுக்கணுமா? யார் நீங்கள்? முதல்ல மோடியோ ஸ்டாலினோ இல்லை டொனால்ட் ட்ரம்ப் இங்கே வந்தபோது கூட இதெல்லாம் பண்ணதில்லை சார். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அசாத்தியமான திமிர்த்தனம் வேணும், மேட்டிமைத்தனம் வேணும். இருக்கிறவனுங்களாம் வேலை வெட்டி இல்லை, எங்கள் வரி பணத்தில் எல்லாரும் வந்து கூத்தடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மோசமான சிந்தனை இருக்கவங்களால தான் இதெல்லாம் சஜஸ்டே பண்ண முடியும். முதல்ல இது வந்து கேட்கறதுக்கே ஒரு கூச்சமின்மை வேணும் அப்படின்னும் போது இது திருப்பியும் ஏதோ ஒரு அரசியல் நாகரிகத்துக்கு உட்பட்ட கோரிக்கைகள் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப அசிங்கம் சார். இது வந்து இதுன்னு கிடையாது. இதுக்கப்புறம் விஜய் இல்லாமல் வேற யாராவது வந்தால் கூட இப்போ இருக்கிற அதிமுக திமுக காங்கிரஸ் விவாதங்களை கூட இன்னொரு 100 மடங்கு கீழே போகும், இன்னொரு 100 மடங்கு கொச்சையான அரசியல் பேசுறதுக்கு வழிவகுக்கும். அந்த ஆதகத்தில் இப்போ பேசுகிற மொழியை அவர் என்னத்தையோ பண்ணி தொலையட்டும், மக்கள் அவர் நிராகரிக்க போகிறது உறுதி. ஏன்னா இதெல்லாம் ஒரு காலம் பார்த்துட்டு மக்கள் வந்து சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக வந்து வாதங்கள் வைக்கும்போது வந்து வார்த்தைகளை வந்து கவனமாக எங்களுக்கும் ஆதங்கங்கள் இருக்கு, நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க, இந்த குடும்பங்களை சேர்ந்தவங்க, எங்களுடைய பாதிக்கப்பட்டவங்க எவனோ சந்து பந்தல பேச மாட்டான். நான் குறுக்க பேசல பிரதர், நான் குறுக்க பேசல, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன் சரிங்களா? இங்க வந்து வாதங்கள் வைக்கிறன்ற பேர்ல வந்து நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து இது நேரம் கிடையாது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து எவ்வளவு வேதனை இருக்காங்க, நாங்க நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம், ஒவ்வொரு குடும்பங்கள்ட்டையும் பேசியிருக்கோம், அவங்க துக்கங்கள் எவ்வளவுன்றதை நாங்க வாங்கி தோல்ல சுமந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு பேசலாம். நீங்க நேரில் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். வேற எந்த கட்சியினர் வந்து எல்லா வீட்டுக்கும் போனாங்க? எல்லா வீட்டுகளுக்கும் நாங்க போனோம். எல்லா வீடுகளும் என்ன நிலைமை எங்களுக்கு தெரியும். எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா கட்சிக்காரங்களும் நேரா ஹாஸ்பிடலுக்கு போனாங்க. நீங்க ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போறீங்க. எல்லா கட்சிக்காரங்களும் ஹாஸ்பிடலுக்கு போறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பேச விடுங்க மேடம். குறுக்க பேசி நான் பேச வந்த கருத்தை முழுசா சொல்றேன். நீங்க நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க மேடம். உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க பக்கத்துல. அங்க அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, செத்த குடும்பம் வந்து அங்க கஷ்டப்பட்டு போறாங்க. நீங்க வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. எங்க தலைவருக்கு ஏதா ஆயிரும், ஐயோ பாதுகாப்பு கொடுங்க, கேவலமா பேசுறீங்க. நான் வந்து எங்க தலைவருக்கு என்ன ஆயிரும், விஜய் நான் என்ன கேக்குறேன் சார். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அன்னிக்கு பேசுவாங்க. என்ன காவல்துறையை கட்டுப்படுத்த தெரியாத, வழிநடத்த தெரியாத, இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிஜிபி கூட அப்பாயின்ட்மென்ட் தெரியாத ஒரு முதல்வர் கிட்ட இந்த காவல்துறை சிக்கி சின்னாபனம் ஆயிட்டு இருக்கு. ரசிகர்களே கட்டுப்படுத்த தெரியாம இருக்குது. நீங்க உட்கார்ந்து கையாமேன்னு கத்திட்டீங்க. அந்த ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாது, கூட்டமாயிரும், அசம்பாவிதமாயிரும், மக்களை கேவலப்படுத்திட்டு கட்டுப்படுத்த முடியாதுன்னு யாரை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? திரும்ப நான் அதான் சொல்றேன் இல்லையா, காவல்துறைக்கு எந்த பங்குமே இல்ல. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு இப்ப அதெல்லாம் பத்தி பேசவே இல்ல. இப்ப பேசல. எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்ல, முதலமைச்சருக்கு எந்த பொறுப்பும் இல்ல. எல்லாத்தையும் இங்க வந்து வாங்கி அவுட் விட்டு போயிடுறது மேல போறது. கேட்கற கேண்டீன்ல கேப்ப நீ ஒழுங்குற மாதிரி கண்டனே அடிச்சு விடுறது. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இவரு இருப்பாரு, நாளைக்கு விவாதம் பண்ணி பேசுவாரு, எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது, எதுவுமே நிரூபணம் கிடையாது. கட்டையை வச்சு குத்துனாங்க, கழுத்தை நெரிச்சாங்க அப்படிங்கறதுல இப்ப எங்க ஆதாரம்? அத ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு இவரு வந்து சொல்லுவாரு, யார் சொல்ல 5 பேர் செத்தப்போ அதுக்கும் பொறுப்பெடுத்துக்க மாட்டார்.
முதலமைச்சர் பாதுகாப்பா ஒரு தனி வழியில வந்து அப்படியே வந்து ஓடிட்டார் நான் சொல்லவா? அத பேச முடியுமா நானு? நீங்க ஏன் என்ன சார் வேணாலும் அடுத்த 5 பேர் பேசுங்க. நீங்க போயிருந்தாங்க பேசுற சார்? ஒரு அர்த்தமும் அது கிடையாது, என்ன ஒரு சார் நியாயமும் பாதுகாப்பு? கிடையாது, ஒரு ஆதாரமும் கிடையாது. சார், நீங்க தாராளமாக கிடையாது. கள்ளச்சாராயம் செத்து போனானே அன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல உட்கார்ந்து பேசுறாங்களே, இது கள்ளச்சாராய சாவு இல்ல, விச சாராயம் எல்லாத்தையும் பேசுங்க வாங்க. கள்ளச்சாராயம் பேசுவோம், வெங்காயம் பேசுவோம், மணிப்பூர் பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். ஆனா உங்க தலைமை முதுகெலும்பு இல்லாம இருக்கான்றத தவிர மத்த எல்லாத்தையும் பேசுவோம். சார் நீங்க என்ன வேணாலும் விமர்சனம் வைங்க சார். மக்களுக்கு எல்லா நியாயங்களும் தெரியும். அதேதான் சொல்றேன், மக்களுக்கு எல்லா நியாயமும் தெரியும். ஓட ஓட அரசு 2026ல வீட்டுக்கு அனுப்ப போறாங்கன்றது உறுதி. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.